நம்ம நண்பர் வந்து உள்ளே போய் தேன் எடுக்க போயிருக்காப்புல. இது மஸ்தான் பள்ளிவாசலுடைய கிணறு. இங்கே மஸ்தான் பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல இந்த கிணறு இருக்குது. அது பார்த்தீங்களா, இதான் அந்த கிணறு. இந்த கிணத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். அப்புறம் நேராக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனோம்னா மஸ்தான் பள்ளிவாசல் போகலாம். ஒரு சின்ன மாஸ்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம் இல்லை, இந்த இடம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த இந்த இடம் அதான் மஸ்தான் பள்ளிவாசல். போயிருக்காப்புலன்னா தேன் எடுக்க போயிருக்காப்புல. இந்த வழியோடி போனோன்னா தேன் எடுக்க போகலாம். பார்த்தீங்கன்னா தேனை வந்து அதாவது கை போட்டு அதை வந்து அப்படி தத்ரூபமாக பிடிச்சி எடுக்க போகிறாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் ஒருத்தர் வந்து உள்ளே போய் தேன் எடுக்க போயிருக்காரு. போய் தேனை வந்து எடுத்து வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா தேனை எடுத்துட்டாப்புல. செம்மையாக இருக்குது தேன். உள்ளே தான் காட்டுக்குள்ளே. அவர் வந்து மனுஷர் கிடையாது. கையில் கீழே எதுவுமே போடலை. அவர் கையில் எதுவுமே அதாவது ஒரு உள்ள எதுவும் போடாமல் இந்த பார்த்தீங்களா தேன் 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 முதல் தடவையாக தேனை அப்படி டைரெக்டாக பார்க்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், இவர் வந்து மனுஷர் கிடையாது. பார்த்தீங்கன்னா தேனை கையில் எடுத்து கொண்டு வந்திருக்காப்புல. பாருங்க, இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். தேனை அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. சரி, கடைசியாக நாங்கள் தேன் சாப்பிட போகிறோம். போய் தேன் சாப்பிட்றோம். இருட்டா தெரியுற மாதிரி இருக்குல்ல. வாப்பா வீட்டில் சொல்றது எனக்கு மட்டும் தானே தெரியும்.